வெல்கம் டு ஆர்டி ஃபேஷன் அகாடமி. ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செயின் ஸ்டிச்சோட சேஃப் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நிறைய பேர் இதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க. இதுக்கு வந்து நான் சேஃப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 8 சேஃப் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். செயின் ஸ்டிச்சுக்கு ஏன் நிறைய கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு செயின் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து வரும். அதுக்காக தான். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சேஃப் என்ன அப்படின்னா சர்க்கிள் சேஃப். எனக்கு நான் வந்து ப்ரோ சர்க்கிளை வச்சு ஒரு சின்ன சைஸ் சர்க்கிள் போட்டுக்கிறேன். சின்னதா ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். நீங்க வந்து இது போல ஒரு 4 சர்க்கிள் போட்டுக்கோங்க. லைக் பெருசு சின்னது அதுக்குள்ள ஒன்னொன்னா வந்து 4 இது கூட போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் உங்களுக்காக இந்த ரெண்டு சைஸ் மட்டும் ஒர்க் பண்ணி காட்டுறேன். செயின் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு ஸ்டிச்சை வந்து சின்னதா போடுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம டிரா பண்ணிருக்க சேஃபா பர்ஃபெக்டா கொண்டு வரலாம். ஸோ முடிஞ்ச அளவு வந்துட்டு சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் தான் போடுங்க. பாருங்க, நான் எவ்வளவு சின்ன சின்னதா செயின் ஸ்டிச் போடுறேன். எனக்கு வந்து சர்க்கிள் நான் டிரா பண்ணிருக்க அதே சர்க்கிள் எனக்கு த்ரெட்லயும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு செயின் ஸ்டிச் சின்னதா போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம டிரா பண்ணிருக்க அந்த ஷேப் பர்ஃபெக்டா வரும். அடுத்து வந்து இந்த பெரிய சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள் நான் ஒர்க் பண்ண போறேன். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துட்டு 4 சர்க்கிளாவது மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பஞ்ச் பண்ணி நான் த்ரெட் எடுத்துட்டு அகைன் சின்ன சின்னதா நான் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க வந்து சின்ன ஸ்டிச்சா போடாம கொஞ்சம் பெருசு பெருசா எடுத்து போட்டீங்க அப்படின்னா பாருங்க, நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். நம்ம பெரிய ஸ்டிச்சா போடும்போது நமக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருக்காது. ஓகேவா? நீங்க பாருங்க, நமக்கு இந்த இடத்துலாம் பாருங்களேன், நம்ம உள்ள டிரா பண்ணிருக்க சர்க்கிள் வந்து அப்படியே த்ரெட்ல அவுட்புட் கொண்டு வந்திருக்குமா? பர்ஃபெக்டா சர்க்கிள் ஷேப்லயே த்ரெட்ல இருக்கா? அது நம்ம பெருசு பெருசா போடும் போது நமக்கு வந்து சர்க்கிள் ஷேப் வரல. சர்க்கிள் ஷேப் பதிலாக இங்க பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் ஷார்ப்பா நமக்கு தெரியுது. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் வந்துட்டு நம்ம சின்ன சின்னதா செயின் ஸ்டிச் போடணும்னு சொன்னது. உங்களுக்கு நான் அகைன் சின்னதா செயின் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். அதே மாதிரி நீங்க செயின் ஸ்டிச் போடுறீங்களா அதோட சைஸ் வந்து ஒரே மாதிரியே இருக்க மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அன்ஈவனா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அவுட்புட். இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்க. இந்த இந்த ஃபுல் சர்க்கிள்ல வந்து ஹாஃப் சர்க்கிள் வந்து நான் பெரிய செயின் ஸ்டிச்சா போட்டிருக்கேன். ஹாஃப் சர்க்கிள் சின்ன சின்னதா போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சின்னதா போட்டிருக்க இதை பாருங்க, நம்ம கீழே டிரா பண்ணிருந்தோம்ல அந்த சர்க்கிள் ஷேப் அப்படியே த்ரெட்ல வந்திருக்கு. பட் இந்த ஹாஃப்ல பாருங்க, நம்ம பெருசு பெருசா செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து நம்ம டிரா பண்ணிருக்க அந்த சர்க்கிள் ஷேப் வந்து ப்ராப்பரா வரல. ஓகேவா? இதுதான் டிஃபரன்ஸ். செயின் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல மீடியம் சைஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் மற்ற இடங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதா செயின் ஸ்டிச் போட்டா மட்டும்தான் நம்ம என்ன டிரா பண்ணிருக்கோமோ அந்த ஷேப் பர்ஃபெக்டா வரும். ஓகேவா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்துட்டு செகண்ட் ஷேப் ஸ்பைரல். ஸ்பைரலும் சேம் தான். நான் வந்து சின்னதா டிரா பண்றேன். நீங்க இன்னும் கொஞ்சம் பெருசா கூட டிரா பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா ஒரு கண்ட்ரோல், உங்களுக்கு வந்து நீடிலோட கண்ட்ரோல் கரெக்டா வரணும் அப்படின்றதுக்காக தான். நான் வந்து இப்போ அவுட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னர் கொண்டு போறேன். எப்படி வேணா ஸ்டார்ட் பண்ணி நீங்க அவுட்டர்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னரும் கொண்டு போகலாம், இல்ல இன்னர் சைட்ல ஸ்டார்ட் பண்ணி அவுட்டரும் கொண்டு வரலாம். இப்போ இதே நான் சின்ன சின்னதா தான் போட போறேன். பாருங்க, சர்க்கிள் ஷேப்பே தான், பட் இதுல வந்து நம்ம கண்டினியூஸா ஒர்க் பண்ண போறோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ்.
அதே மாதிரி த்ரெட்டை வந்து ரொம்ப இழுத்து போடாதீங்க. கிளாத்தையும் ரொம்ப லூஸா அட்டாச் ஸ்டாண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச்சஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. அது உங்களோட அவுட்புட்டை டேமேஜ் பண்ணும். த்ரெட்டை வந்து உங்க ஹேண்டோட ஃப்ளோவுக்கு விட்டுருங்க. நீங்க த்ரெட்டை வந்து டைட்டா இழுத்து பிடிச்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைனோட ஐ மீன் இந்த சேஃபோட சென்டர்ல வந்து ஒரு குழி விழுந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? பாருங்க, ஃபிளாட்டாவே இருக்கா? நீங்க இந்த ஸ்டிச்சை கரெக்டா போட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த இடத்துல வந்து லூஸ் வரக்கூடாது. கிளாத் வந்து அவுட்டர்ல இருந்து இன்னர் நம்ம உள்ள போகும்போதோ இல்ல வெளியே வரும்போதோ நம்ம இன்சைட்ல இருக்க இந்த இந்த கிளாத் வந்துட்டு, அதாவது இந்த போர்ஷன்ல இருக்க கிளாத் வந்துட்டு குழி மாதிரி வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வராம இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து நம்ம பண்ணியிருக்க ஷேப் வந்து கரெக்டா பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஓகேவா? செயின் ஸ்டிச்ல நான் உங்களுக்கு என்னென்ன ஷேப் எல்லாம் சொல்லியிருக்கனோ அந்த 8 ஷேப்பையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? இது நான் உங்களுக்கு டெமோக்காக தான் ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் நான் போட்டு காட்டுறேன். பட் நீங்க வந்து நான் வீடியோல எத்தனை முறை பண்ணணும்னு சொல்லியிருக்கனோ அதை வந்து ப்ராப்பரா பண்ணுங்க. செயின் ஸ்டிச்ல நீங்க ஏதாவது ஓபி அடிச்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களோட மற்ற ஸ்டிச்சஸ்ல வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க செயின் ஸ்டிச்சை. ஓகே, ஒன் நாட் போட்டுக்கிறேன். நீங்க இந்த ஷேப்ல பாத்தீங்கன்னாலும் நான் ரொம்பவே சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சஸா தான் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து 4th ஷேப். அதாவது இந்த ஷேப் தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாம ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்டேன். அதனால அகைன் நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். நான் இன்னர் சைட்ல இருந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்றேன். எப்பவும் போல பஞ்ச் பண்ணிட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துட்டு செயின் ஸ்டிச் போடுறேன். நான் இந்த எட்ஜுக்கு வந்துட்டேன். எனக்கு வந்து அடுத்து இந்த இடத்துல டர்ன் பண்ணணும். ஸோ வந்துட்டு நான் இந்த டைரக்ஷன்ல ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு குட்டியா ஒரு லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிட்டு நான் அகைன் நார்மலா ஸ்டிச் போட ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து நம்ம அடுத்த டைரக்ஷன் டர்ன் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஷார்ப்பான எட்ஜ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணுமோ அந்த டைரக்ஷன்ல செயின் ஸ்டிச் நான் ஒர்க் பண்றேன். இப்போ நம்ம அதுவே வந்து பேக் ஸ்டிச் போடாம நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு டர்ன் பண்ணணும். ஸோ நான் இங்க பஞ்ச் பண்ணிட்டு நான் அப்படியே டர்ன் பண்றேன் பாருங்க. எனக்கு அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பெண்ட் மாதிரி தெரியும். இந்த செயின் ஸ்டிச் கொஞ்சம் சின்ன சின்னதா போறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு கர்வியா தெரியல. பட் நம்ம வந்து கொஞ்சம் பெருசாவோ இல்ல வந்து இது பண்ணாவோ நமக்கு இந்த இடம் வந்து ஷார்ப்பா தெரியாது. நான் அகைன் ஒரு பேக் ஸ்டிச் கொடுக்குறேன். பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு கீழே வர இந்த டைரக்ஷன்லயே நான் ஒர்க் பண்றேன். நான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பேக் ஸ்டிச் கொடுக்காம ஒர்க் பண்ணா எப்படி இருக்குன்றத ஷோ பண்றேன் பாருங்க. கார்னர்ல நான் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்துட்டு நான் அப்படியே அடுத்த டைரக்ஷனுக்கு நான் பஞ்ச் பண்றேன். இதுல பாருங்க நமக்கு வந்து இந்த டர்ன் பண்ற பிளேஸ்ல பாருங்க நமக்கு கரெக்டா ஷார்ப்பான ஒரு எட்ஜ் கிடைக்கல. இங்க பாருங்க கொஞ்சம் ஒரு மாதிரி பெண்ட் ஆகி வந்திருக்கா. நம்ம இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் ஒரு பேக் ஸ்டிச் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து 5th ஷேப். ஸோ நம்ம இந்த இது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து ஷார்ப்பான கார்னர் கொண்டு வரணும்.
பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். இதுவும் சேம் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஒர்க் பண்ணோம்ல அதே போல தான். கார்னர் வந்துட்டு ஒரு பேக் ஸ்டிச் நம்ம என்ன டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணணுமோ அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து நம்ம திருப்பணும். அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நிறைய ஸ்கிப் பண்ணி பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நான் சொல்றேன் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இதை இந்த மாதிரி பண்ணக்கூடாது இதை பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் வந்துட்டு நீங்க ஒர்க் பண்ணி எனக்கு வந்து போட்டோ எடுத்து அனுப்பும் போது நிறைய மிஸ்டேக்ஸ் அவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கு. நான் எதுவும் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி நான் அகைன் போய் அந்த வீடியோவை பாக்குறேன். நான் அந்த டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். பட் நீங்க அதை நோட் பண்ணாம இருக்கீங்களா இல்ல வந்துட்டு ஸ்கிப் பண்ணி பாக்குறீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க ஸ்கிப் பண்ணி பாக்குறதுனால நீங்க தான் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுவீங்க. கொடுத்துருக்க ஐ மீன் நான் அந்த வீடியோல வந்து ரொம்பவே சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். நீங்க அதை ஸ்கிப் பண்றதுனால உங்களுக்கு அந்த டிப்ஸ் எப்படி என்ன அப்படின்றதே நீங்க பார்க்காம விட்டுறீங்க. நீங்க அந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டு எனக்கு சப்மிட் பண்றீங்க. நான் அகைன் அதை கரெக்ஷன் பண்ணி இதை இப்படி பண்ணாதீங்க மேம் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி அனுப்பி விடுறேன். ஸோ வந்துட்டு இதனால உங்களுக்கு டைம் வேஸ்ட். நீங்க ஸ்கிப் பண்ற நீங்க வந்து லாங்கா வீடியோ போகுது அப்படின்றதுக்காக வீடியோவை ஸ்கிப் பண்றீங்க. பட் அதனாலவே நீங்க நிறைய டைம் வேஸ்ட் பண்றீங்க. ஸோ வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் சொல்லியிருக்க ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்கும் கூட உங்களுக்கு வந்து ஒரு நீட்டான ஃபினிஷிங் எப்படி கொண்டு வரது அப்படின்றதுக்காக தான் இருக்கும். ஓகேவா? ஜிக்ஸாக் இதுவும் ரொம்ப ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ண அதே மாதிரி தான். நான் கொஞ்சம் சின்னதாவே டிரா பண்ணியிருக்கேன். நீங்க கொஞ்சம் பெருசா டிரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஜிக்ஸாக் தான் கொஞ்சம் நான் பெருசா டிரா பண்றேன். ஸோ இதுதான் வந்து சேஃப். நம்ம இதுதான் வந்து கண்டினியூ பண்ணுவோம். இது நம்ம ஒர்க் பண்ணும் போது பஞ்ச் பண்ணி த்ரெட் மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த லைனை நம்ம எப்பவும் போல செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் சின்ன சின்னதா. இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டேன். லாஸ்ட்ல கார்னருக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் இந்த டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணணும். அப்ப எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இது. ஓகேவா? நம்ம வந்துட்டு இந்த சைடோ இல்ல வந்து இந்த பக்கமோ லாக் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா நம்ம போடுற டிசைனை வந்து அது கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ நான் இந்த டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணணும். இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் லாக் ஸ்டிச் போடணும். அதாவது இந்த கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி போட்டு கீழே இழுத்தீங்க அப்படின்னா ஓகேவா? கரெக்டா வருதா? சேம் இந்த கார்னரை கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் அடுத்து ஒர்க் பண்ண போற டைரக்ஷன் இந்த பக்கம். நான் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அதாவது இந்த இடத்துல தான் நான் லாக் ஸ்டிச் கொடுக்கணும். லாக் கொடுத்து செயின். ஓகே, நட் போட்டு முடிச்சுட்டு ட்ராப் பண்ணிருக்க அந்த ஷேப்ல ஒர்க் பண்றேன். அடுத்து ப்ராக்டிஸ் பண்ண போறது வந்து திலகம் சேஃப். திலகம் சேஃப்லயும் ஒரு 4 திலகம் நீங்க டிரா பண்ணி இது பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 மட்டும் டிரா பண்ணி ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் இதை இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். பேக் ஸ்டிச். சேம் நம்ம சர்க்கிள்க்கு இது பண்ணோம்ல அதே மாதிரி சின்ன சின்னதா செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சின்னதா நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு
கொஞ்சம் மீடியம் சைஸ்ல ஒரு செயின் எடுத்து இங்க கொடுத்து அப்படியே பேக்ல இழுக்கிறேன். ஓகேவா? பேக்ல இழுத்துட்டு கீழே டவுன்வார்டா நான் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன் சின்ன சின்னதா. உங்களுக்கு திலகத்தோட டாப் வருங்க. இப்போ ஷார்ப்பா இருக்கா? இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஓரளவு கார்னர் வந்ததுக்கு அப்புறம் பேக் ஸ்டிச் வந்து நம்ம மேல கொண்டு போயிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸ்ல ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து அதை வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை ரிவர்ஸ்ல இழுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதா செயின் ஸ்டிச் டவுன்வர்டா போட்டீங்க அப்படின்னா திலகம் வந்து மேல ஷார்ப்பா நல்லா இருக்கும். இதே மாதிரி ஒரு 4 திலகம் சேஃப் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க திலகம் சேஃப் த்ரெட்ல வந்து பண்றீங்க, த்ரெட்ல ப்ராக்டிஸ் பண்றீங்க, இல்ல வந்து டிசைன் பண்றீங்க அப்படின்னா திலகமோட பாட்டம்ல சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க வந்து டாப்ல வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ஷார்ப்னஸ், அதாவது இந்த பிளேஸ வந்து நீங்க ட்ரை பண்றேன், இங்க செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்து இங்க முடிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் நீட்டா வராது. இது வந்து திலகம் சேஃபும் அந்த வேவா நம்ம போட்டோம்ல அந்த 2 சேஃபையும் கம்பைன் பண்ணி தான் இந்த சேஃப் வரும். இந்த சேஃபை இந்த சேஃபை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கரெக்டா டிராப் பண்ணிக்கோங்க. டிராப் பண்ணது மேலேயே நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? இந்த சேஃபை நீங்க ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொடி இருக்குல்ல, இந்த கொடி சேஃபை நீங்க த்ரெட்டை வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லா தெரியுதுல்ல? இப்போ வந்து நான் கொடி டிசைன் வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் இதை போட்டதுக்கு அப்புறம் நீங்க இந்த லீவ் ஷேப் திலகம் ஷேப் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். பாருங்க, நான் சொல்லியிருந்த அந்த 8 ஷேப்புமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லா கவர் ஆகுதா? ஓகே. இப்போ வந்து நீங்க சர்க்கிள் வந்துட்டு பர்ஃபெக்டா போடணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சா போடுங்க. அப்பதான் பர்ஃபெக்டா வரும். பெருசா போட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் வந்து நம்ம டிரா பண்ணிருக்க அந்த லைனை விட்டு நழுகி வந்துடும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்காது. செகண்டா ஸ்பைரல்ல வந்துட்டு நம்ம உள்ள இந்த இன்னர் பிளேட்ல வந்துட்டு கிளாத் வந்து உள்ள அழுந்து இல்லாம பிளாட்டாவே இருந்துச்சு அப்படின்னா நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து வந்து வேவ் ஷேப் நீங்க என்ன டிரா பண்ணிருக்கீங்களோ அதே ஷேப் வருதான்றத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஃபோர்த்தா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர். இதுல வந்துட்டு நமக்கு வந்து இந்த எட்ஜஸ் வந்துட்டு ஷார்ப்பா இருக்கணும். ஒரு மாதிரி கர்வியா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கர்வ் ஆன மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்க போட்டிருக்க டிசைன் கரெக்ட்னு அர்த்தம். சேம் அதே தான் இந்த இதுல வந்து கார்னர் ஃபுல்லா ஷார்ப்பா இருக்கணும். பெண்ட் ஆகக்கூடாது, கர்வியா வரக்கூடாது. இது வந்துட்டு நீங்க இது வந்து கரெக்டா இந்த ஜிக்ஜாக் ஷேப் வந்து போடலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் செயின் ஸ்டிச்சே இந்த மாதிரி போயிட்டு இந்த இடத்துல கர்வியா வந்துட்டு அகைன் இங்க வந்து கர்வியா வந்துடும். பாக்கிறதுக்கு வந்து வேவ் மாதிரி ஆகிடும். ஸோ வந்து இதையும் இந்த எட்ஜஸ் எல்லாம் கரெக்டா ஷார்ப்பா போடுங்க. திலகம் ஷேப்ல நீங்க வந்து பாட்டம்ல பாதியா பிரிச்சு அதுல பாட்டம் ஏரியால வந்து பஞ்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க கொண்டு வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு செயின் ஸ்டிச் மேல போட்டு அதை ரிவர்ஸ்ல இழுத்துட்டு அகைன் டவுன்வோட செயின் ஸ்டிச்சஸ் போடுங்க. கரெக்டா வரும். ஓகேவா? இந்த இடம் ஷார்ப்பா இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல வந்து கர்வியா இருக்கணும். ஓகேவா? இந்த 2 இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த கொடி ஷேப். ஃபர்ஸ்ட் கொடி ஷேப் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் போட வேண்டியது வந்து இந்த கொடி ஷேப் தான். இந்த லைன் வேவியா இருக்குல்ல, இந்த லைனை டிரா பண்ணி இந்த லைனை ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த லீஃப் வந்து திலகம் ஷேப்ல இருக்க லீஃபை ஒர்க் பண்ணுங்க. நீங்க வந்து ரெண்டையுமே ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டார்ட் பண்ணி இந்த இதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்க கொண்டு வந்து இந்த லீஃபை முடிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துலயும் பர்ஃபெக்டா வராது. உங்களுக்கு வந்து இந்த கர்வியா வர இடத்துலயும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா வராது.
ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொடி ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீட் போர்ஷனா ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுல நான் சொல்லியிருக்க அந்த டூஸ் அண்ட் டோன்ட் டூஸை வந்து கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு சேஃப் வந்து பர்ஃபெக்டா வரும். அடுத்து நம்ம அடுத்த மினி ப்ராஜெக்ட் பண்றதுக்கு மூவ் பண்ண முடியும். ஓகேவா guys? உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி நீங்க வந்து யூடியூப்பை பார்த்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுல நான் சொல்லியிருக்க அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆரி ஒர்க்குன்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்க. 49 rupees மட்டும்தான். இது போல பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமான கம்ப்ளீட் ஆரி ஒர்க்கை நீங்க வெறும் 49 ரூபாய்க்கு லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆரி ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். அண்ட் இந்த சம்மர் ஸ்பெஷல் ஆஃபர் மே 1st இருந்து மே 31st 2026 வரைக்கும் மட்டும்தான். இது லிமிடெட் சீட் தான். ஸோ உங்களோட சீட்டை உடனே புக் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் ரிலேட்டடான அப்கமிங் வீடியோஸை நீங்க ரெகுலரா பார்க்க ஆதி ஃபேஷன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க guys.